நாமல் ராஜபக்ச நேற்றிரவு மிகுந்தலையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். අපි පැහැදිලිවම පක්ෂයක් மீள் உருவாக்கப்பட்ட கட்சியாக நாம் நீண்ட தூரத்திற்கு பயணித்துள்ளோம். எனவே எமக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கின்றது. இங்கிருந்து பலமான கட்சியாக எமது கொள்கையை பாதுகாத்து நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சியாக இந்நாட்டு மக்களுக்காக எழுந்து நின்று எமது கட்சியை மீள் உருவாக்கி முன்னோக்கி செல்வோம். தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியும் ரணில் விக்ரமசிங்கவின் அணிக்கும் எதிர்க்கட்சியாக அதிக பொறுப்பு உள்ளது. அதேபோன்று எதிர்க்கட்சி தேசிய பட்டியலுக்கு மோதிக்கொள்ளாமல் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வினை பெற்று இந்த பாராளுமன்றத்தில் உண்மையுள்ள எதிர்க்கட்சியாக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அரசியல் ரீதியாக கொள்கைகளின் அடிப்படையில் எமக்கு வேறுபாடுகள் உள்ளன. வெளிப்படையாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விவசாயிகளின் உர பிரச்சினை தற்போதுள்ள பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போன்று கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், தென் மாகாணமாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய ஹம்பாந்தோட்டை மாவட்டமாக இருக்கட்டும், அங்கு பாசிப்பயிறு பிரச்சனை இருக்கின்றது. பாசிப்பயிரினை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த பிரச்சினைக்காக மக்களுக்காக எழுந்து நின்று உண்மையுள்ள எதிர்க்கட்சியாக நாம் செயற்பட வேண்டும்.